இடத்துல கேட்டார்கள், இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா? நீங்கள் இவ்வாறெல்லாம் சொல்கிறீர்களா? எல்லாத்தையும் சொன்னார்கள். என்ன நடந்தது, என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐசா உண்மையிலே ஒரு கடவுளா இல்லையா, அல்லாஹ்வுடைய அடிமையா, ரசூலா, எல்லாத்தையும் சொன்னார்கள். நேரம் கொடுக்க மாட்டாது. அப்பொழுது மன்னன் நஜாஷி அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் உங்களுடைய இறை தூதர் கொண்டு வந்த அந்த அல் குர்ஆனை ஓதி காட்டுங்கள். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த மந்திர் ஷரஃபையிலே அசாகிஃபுகள் இருந்தார்கள். அப்படின்னா அவருடைய கிறிஸ்தவ ஃபாதர்ஸ், பாதிரிகள் இருந்தார்கள். எல்லாரும் இருக்கிறார்கள், அந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அரசர் இருக்கிறார் நஜாஷி. இப்பொழுது அந்த ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு ஒன்றும் அவங்களோட பாசையும் வேறு, சுரியானி பாசை படித்தவர்கள், அவர்களுக்கு அரபும் தெரிய மாட்டாது. அதுதான் உண்மை. சுரியானி பாசைக்கு சொந்தக்காரர்கள் நஜாஷிகள், அரபு தெரியாதவர்கள். ஜஃபர் ரதியல்லாஹு அன்ஹு சூரா மர்யம் ஓத ஆரம்பித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, போகிறது காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இதை சூரா மரியத்தை ஓத ஆரம்பித்த பொழுது மன்னர் ஹத்தா பக்கா இன்னஹு கத் பக்கா ஹத்தா அஹ்வல லிஹ்யதஹு, எப்படி மன்னர் அழுதார் என்றால் நான் கண்ணால் பார்த்தேன், நஜாஷியுடைய தாடியெல்லாம் நனைந்து விட்டது. மறுபுறம் பார்த்தால் ஹத்தா பக்கத் அசாகிஃபத்துஹு வபக்கத் அசாகிஃபத்துஹு ஹத்தா அஹ்வலத் மசாஹிஃபஹும், அவங்களோட வேதங்கள் இஞ்சிலெல்லாம் கையில் இருந்தது. அவங்களோட அழுது கண்ணீர் வடிந்து அவங்களோட கையில் இருந்த அந்த ஃபாதர்ஸ் இருந்தாங்க இல்லையா, கிறிஸ்தவ ஃபாதரிகள், அவனோட வேதம் எல்லாம் நனைந்து விட்டன என்ற கண்ணால் பார்த்தேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன் இவ்வளவு பாரிய தாக்கம் நிறைந்தது. பல்லாயிரக்கணக்கான அதிசயங்களை இப்பூலோகத்தில் அரங்கேற்றியது. ஏன் எங்களோட வீட்டுள்ளுக்கு இன்னும் அரங்கேற்றல்ல? ஏன் நாங்கள் குர்ஆனை சுமக்கல்ல? சில தாய்மார்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், எனக்கு வயசு 40-50 மாறிவிட்டது, நான் என்ன இப்பொழுது குர்ஆனை படிப்பது? கண்ணியமானவர்களே, இல்லை. சுப்ஹானல்லாஹ், படிக்க வேண்டும் அல் குர்ஆனை, ஓத வேண்டும் அல் குர்ஆனை, சுமக்க வேண்டும் உள்ளத்தில் அல் குர்ஆனை, காதினால் கேட்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை அல்லாஹ் நாலாபுறமும் நன்மைகளால் மூடி வைத்திருக்கிறான். இந்த ஒரு வரலாற்றை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். விசேஷம் என்னவென்றால், இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, செலவுடைய பிரச்சனை. ஸ்கூலுக்கு அனுப்புகிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரச்சனையை பார்க்கிறது கிடையாது. ஒரு விடயம் சொல்கிறேன், சப்ஜெக்ட் வீடியோவாகுது. இது பிரச்சனைக்குரிய ஒரு விடயம் அல்ல, இது யதார்த்தம். இது நீங்கள் உள்ளத்தில் கை வைத்து பார்ப்போம். ஸ்கூல்களில் ஒரு கேள்விக்காக தருகிறேன். பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். பாடசாலைகளில் பாடசாலை கல்வி இல்லாத மதரசாக்கள் ஸ்ரீலங்காவில் இல்லை. அதை மட்டும் ஆரம்பமாக நாங்கள் உணர்வோம். பாடசாலை கல்வி இல்லாத மதரசாக்கள் இருக்குதா எங்கேயாவது ஸ்ரீலங்காவில்? இல்லை. எல்லா இடத்திலும் A லெவல் வரைக்கும் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு என்னுடைய கேள்விக்கு விடை தாருங்கள். எந்த ஒரு கிளாஸ்லையும் ஸ்கூலில் ஃபெயில் பண்ண இயலாது. இது நாட்டுடைய சட்டம். முதலாவது வகுப்பிலே என்னோட பிள்ளையை கொண்டு நாங்கள் ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்தோம். 11வது வருடம் வரை அந்த பிள்ளையை ஃபெயில் பண்ண முடியாது. அப்படி என்றால் என்னுடைய பிள்ளை 11 வருடம் வரைக்கும் என்னுடைய பிள்ளையுடைய காலத்தை, நேரத்தை, முயற்சியை, கஷ்டத்தை, என்னுடைய பொருளாதார செலவுகளை ஒப்படைத்திருக்கிறோம் நாங்கள் ஆசிரியரிடத்திலே, பாடசாலை இடத்திலே. ஏறத்தாழ 10 லட்சம் பேர் கல்வி தராதர சாதாரண ஆதார பரீட்சையில் உட்காருகிறோம். ஜாபிரதர் இந்த கேள்வியிலத்துக்கு அவங்களே விட தரட்டும். இதில் சுமார் ஒரு கணக்கு சொல்கிறேன் நான். 10 லட்சம் பேர் கல்வி தராதர சாதாரண பரீட்சை O லெவலுக்கு உட்காருகிறார்கள். இதில் A லெவல் கல்வி தராதர உயர்தர பரீட்சைக்கு தகுதி பெறுகின்றவர்கள் சுமார் 4 லட்சம் பேர் என்பதாக வைப்போம். இதிலையும் 4 லட்சம் பேர்களில் எக்ஸாம் எழுதி அந்த பரீட்சையில் சிட் பண்ணி சித்தி அடைந்து பல்கலைக்கழகங்கள் செல்லக்கூடியவர்கள் கூடினால் 4000-5000 பேர் தான் நாடளாவிய ரீதியில். 10,000 என்று வைப்போமே. 10 லட்சம் பேருடைய 13 வருட காலத்திற்கு பதில் 10,000 பேரை அவர்கள்
யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, காலேஜஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது இந்த 10 லட்சத்தில் 10,000 கழித்த தொகை ஏறத்தாழ 13 ஆண்டு காலங்கள் ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் சேர்த்து எங்களோட பிள்ளையோட ஃபியூச்சரை கொடுத்துருந்தோம். நடுக்காட்டில் விட்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? 13 வருட ஆண்டு காலத்திற்கு எந்த கலாசாலை பதில் சொல்ல போகிறது? எந்த பாடசாலை அதிபர் பதில் சொல்ல போகிறார்? எந்த ஆசிரியர் பதில் சொல்ல போகிறார்? எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், அந்த பிள்ளைக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளையுடைய 13 வருட ஆண்டு காலத்திலே எதிர்காலத்தை நடுக்காட்டில் விட்டிருக்கிறீர்கள் ஆசிரியர்களே, பாடசாலைகளே. யார் பதில் சொல்றது? 10,000 பேரை யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கிறீங்க, பல்கலைக்கழகத்தில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த ஏறத்தாழ 10,000 பேர் எங்களை மதரசாக்கு போட்டு எதிர்காலத்தில் கேள்வி கேட்கிறீங்களே, இந்த கேள்விக்கு யார் விழுதாரு? மதரசாக்கு போட்டால் மட்டும் எதிர்காலத்தில் பிரச்சனையா? 13 வருட காலத்தை தந்ததுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டிருக்கிறீர்கள். விடை சொல்ல ஒரு நாதி கிடையாது, கேட்பதற்கு ஆள் கிடையாது. ஒரு ஹாஃபிஸ் பிள்ளையை பார்த்து எதிர்காலம் என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள். 5 பிள்ளைட 4 பிள்ளைட எதிர்காலம் எங்கள்கிட்ட எல்லா பிள்ளையும் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டாரா, படித்து பெரிய மாமதே ஆகிட்டாரா? எனவே கண்ணியமான சோதரிலே, இந்த கொஸ்டினை நான் உங்கள்கிட்டே தந்திருக்கிறேன். இது பிரச்சனைக்குரிய விஷயமாக ஆக்கிவிடாமல், இதுதான் உண்மை. இது ஒரு பிள்ளையை தருகிறீர்கள், நாளை உங்களையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போற தகுதியான மாமேதையாக ஆக்கி தருகிறோம். 13 வருடமாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட பிள்ளையாக தரவில்லை நாங்கள். அதனால் இப்போ மதரசாவில் ஃபீஸ்லேயே பிரச்சனை இல்லையா? நாங்கள் எவ்வளோ செலவழிக்க வேண்டி வந்தாலும் பிறகு செலவழிப்போம், நாங்கள் கொடுப்போம், நாங்கள் வீணாக மாட்டாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறந்த எதிர்காலம், உயர்ந்த எதிர்காலம், வெளிச்சமான எதிர்காலம், சொர்க்கம் வரைக்கும் கைப்பிடித்து செல்லக்கூடிய எதிர்காலம் நிச்சயமாக அல் குர்ஆனிலே கல்வியிலே தான் இருக்கிறது. அல் குர்ஆனிய கல்வியிலே தான் இருக்கிறது. எங்களோட பிள்ளையுடைய வெற்றியும் அதிலே தான் இருக்கிறது. எங்களோட பிள்ளையை குறைந்தது முஸ்லீம்களுடைய கபூரில் அடக்கக்கூடிய வெற்றி குறைந்தது இதிலே தான் இருக்கிறது. அப்படியாப்பட்ட கல்வியை சுமந்த பிள்ளைகள் இதோ உருவாகிறார்கள். அந்த கல்வியை சுமந்த பிள்ளைகள் இதோ சமூகத்திற்கு வருகிறார்கள். அப்படியாப்பட்ட கல்வியை சுமந்த பிள்ளைகளை இந்த கலாசாலை, இந்த பஹ்ஜா கலாசாலை கொடுக்கிறது. அதற்காக இங்குள்ள தனவந்தர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் உட்பட அதற்காக தன்னை அர்ப்பணித்து இரவு பகலாக அல்லும் பகலும் அயராது உழைத்து நெற்று வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு